சென்னையில் 1 மணி நேரத்திற்கு பின் மழை படிப்படியாக குறையும். இரவில் மீண்டும் வலுக்கத் தொடங்கும் என்றும் பிரதீப் ஜான் கணிப்பு. வங்கக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாடு கடலோர பகுதி அருகே நிலவி வருவதாக வானிலை மையம் தகவல். கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் சென்னை. 22,000 பேர் பணியில் ஈடுபட உள்ளதாக ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி தகவல். திருவள்ளூர் மாவட்டத்தில் கொட்டும் மழையில் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள். சில இடங்களில் கனமழையால் மாணவர்கள் பள்ளிக்கு வரவில்லை. திருவள்ளூர் மாவட்டம் கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் மழைநீர் புகுந்த நிலையில் சிக்னல் கோளாறு. மின்சார ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. மதுபாட்டில் விற்றால் கூண்டோடு சஸ்பெண்ட் என்ற உத்தரவுக்கு எதிரான வழக்கு. டாஸ்மாக் நிர்வாகம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. திருவாரூர் மாவட்டத்திற்கு 800 டன் யூரியா, 150 டன் டிஏபி உரம் வருகை. தென்னவராயநல்லூரில் உரம் வாங்க குவிந்த விவசாயிகள். 17 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள் காணொலி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் மாணவிகளுக்கு மது கொடுத்து ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். சம்பவத்தை மறைத்ததாக பள்ளி முதல்வர், செயலாளர் கைது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை இறந்த விவகாரத்தில் மருத்துவர் சஸ்பெண்ட். கண்டித்து புறநோயாளிகள் பிரிவை புறக்கணித்த மருத்துவர்கள். சென்னையில் சினிமா பிரபலங்களுக்கு தாய்லாந்திலிருந்து கஞ்சா கடத்தியதாக 2 பேர் கைது. 100 கிராம் கஞ்சாவை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றதாக தகவல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 12 பேர் கைது. ஒரு விசைப்படகையும் சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. மதுரை விமான நிலையம் அருகே சென்னையைச் சேர்ந்த காவலருக்கு கத்தி குத்து. வழி விடுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்தது அவனியாபுரம் காவல்துறை. ஷாருக் கானுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சத்தீஸ்கரில் ஒருவர் கைது. செல்போன் தொலைந்து போனதாக கூறியவரை பிடித்து விசாரணை. வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்திய இஸ்புல்லா அமைப்பினர். இஸ்ரேலில் பற்றி எரிந்த கார்கள். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் நடத்தி வந்த மீனவர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நேரலையில் செய்தியாளர் வீரகுமார். வீரகுமரன், தற்போது மீனவர்களினுடைய போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தையில் ஏதாவது உடன்பாடு எட்டப்பட்டிருக்கா? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது போலவேல் கடந்த 10ஆம் தேதி அன்று ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற இலங்கை தமிழக மீனவர்களை 3 படகுகளையும் அதிலிருந்த மீனவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தற்போது போராட்டம் வாபஸ் பெற்ற நிலையில் நாட்டு படகு மீனவர்கள் தற்போது பெண்கள் மட்டும் கடலில் இறங்கி போராட்டம் நடத்துவதற்கு தற்போது முற்பட்ட நிலையில் சிறு குறு தொழில்துறை நடத்திய கிணங்க மீனவர்கள் தற்போது கலைந்து சென்றனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் சிறைபிடிக்கப்பட்ட 35 மீனவர்களை இதுவரைக்கும் விடுவிக்கவில்லை. கடந்த 3 மாதமாக மீனவர்கள் இலங்கை சிறையில் வாடி வருவதாக கூறி நாட்டுப்படகு மீனவர்கள் கலைந்து செல்ல மறுத்தனர். இந்நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போராட்டம் வாபஸ் பெற்ற நிலையில் நாட்டுப்படகு மீனவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய மீனவர்கள் தற்போது கடலில் இறங்கி போராட்டம் நடத்துவதற்கு முற்பட்ட போது தற்போது போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.
வருகின்றனர். இது தற்போது இப்பகுதியில் ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து வீரகுமரன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். துணை முதலமைச்சர் உதயநிதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். அரசு வழங்கியிருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலான திராவிட மாடல் அரசு வெளிநாடுகளில் உள்ள பெரு நிறுவனங்களுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் உள்நாட்டிலும் புதிய தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் இது போன்ற தொடர் முன்னெடுப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. நன்றி, வணக்கம். சார், பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பதில் சற்று தாமதம் இருக்குது. இன்று காலையில் கூட பள்ளிகளுக்கு விடுமுறை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அதுக்கப்புறம் விடுமுறை அப்படின்னு அறிவித்திருந்தாங்க. இந்த தாமதம் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கும் ஒரு குழப்பமா இருக்கு, மாணவர்களுக்கும் கொஞ்சம் மாணவர்கள் சந்தோஷமா இருக்காங்களா? அது கரெக்டா சரியா இல்லைங்க, அது நேற்று மாலையிலேருந்தே மழை வரப்போகுது பெரிய மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மழையே வரல. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால அந்த ஒரு சின்ன ஒரு குழப்பம். நேற்று நள்ளிரவு ஒரு 2 மணி 3 மணிலேருந்து நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால அந்த டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனால் கண்டிப்பாக பெரிய மழை பெஞ்சிருக்கு. நேற்று பெரிய மழை பெஞ்சிருக்கு. அதனால பள்ளிகளுக்கு விடுமுறை பெறப்பட்டது. மெட்ரோ பணிகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல மழைநீர் நிறைய பெய்யுது. அங்கே தண்ணீர் அப்புறப்படுத்தலாம் தாமதம் இல்லை, எப்படி கவனம் செலுத்தணும்? மெட்ரோ பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதுவும் முக்கியம். அவங்களோடய நாங்கள் பேசியிருக்கிறோம். அவங்களுடைய அந்த ஒர்க்ஸ் மழையை பாதிக்காத அளவுக்கு அவங்களோட அந்த சில இடங்கள் தோண்டி போட்டிருக்காங்கல்ல, அங்கெல்லாம் அந்த சேஃப்டி மெஷர்ஸு அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. சார், நம்பர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட்அப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல ரொம்ப கம்மியாக இருக்குதா? நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட்அப்ஸ் கொண்டு வரதுக்கு ஏதாவது இனிஷியேட்டிவ் பண்ணுறீங்களா? டு யூ ஹேவ் எனி பிளான்ஸ் டு டை அப் வித் சாம்சங்? அது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். சார், குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கோவர்க்கிங் ஸ்பேஸ் சென்டர் அந்த மாதிரி சிட்டியில் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபியூச்சர் பிளான் முதல்வர் படைப்பகம் நான் சொல்கிறேன், பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. கண்டிப்பாக அது மாதிரி மற்ற தொகுதிகள்லையும் தமிழ்நாட்டுடைய மற்ற இடங்கள்லையும் துவங்குவதற்கான முதலமைச்சரோட கலந்து பேசி அவருடைய உத்தரவு பேரில் ஆரம்பிக்கிறோம். 2026 தேர்தல் தனக்கான எதிரியா யாரும் இன்னும் 1.5 வருஷம் இருக்குங்க. Significance of today's meeting. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். சென்னையில் பள்ளி விடுமுறை விடுவது தொடர்பாக கனமழை பெய்ததால் சிறிது தாமதம் ஏற்பட்டதாகவும் இனி அதுபோன்ற தாமதங்கள் ஏற்படாது என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கொட்டும் மழையில் நனைந்தபடி மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய மிதமான மழை பெய்தது. காலை முதல் தியாகராய நகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, KK நகர், வடபழனி உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் காலையில் அலுவலகம் செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தொடர் மழை காரணமாக சென்னையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கல்லூரிக்கு விடுமுறை விடப்படாததால் மாணவ மாணவிகள் நனைந்தபடி கல்லூரிக்கு சென்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, புழல், செங்குன்றம், ஆவடி, தாமரைப்பாக்கம், பெரியபாளையம் என மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. கல்வி நிலையங்கள் இன்று வழக்கம் போல செயல்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவ மாணவியர் மழையில் நனைந்தபடி சென்றனர். மாணவர்களின் வருகையும் கணிசமாக குறைந்து காணப்பட்டது. ஒரு சில மாணவர்கள் பள்ளிக்கூட வாசல் வரை வந்துவிட்டு திரும்பிச் சென்றனர். நாங்களும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். ஸ்கூலில் ஏதாவது மெசேஜ் வருமானு பார்த்தோம், ஆனால் வரல. மழையில் நனைஞ்சிட்டு பாப்பா கூப்பிட்டு வரோம், வெயிட் பண்ணலாம். இந்நிலையில் கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் மழைநீர் புகுந்ததால் சிக்னல் கோளாறு ஏற்பட்டது. இதனால் சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டு பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். அதனைத் தொடர்ந்து ரயில்வே ஊழியர்கள் தண்டவாளத்தில் தேங்கிய நீரை அகற்றிவிட்டு சிக்னல் கோளாறை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 3.5 மணி நேரத்திற்கு பின்னர் ரயில் சேவை சீரானது.
சென்னையில் கடந்த மாத மழை அனுபவத்தின் அடிப்படையில் நிவாரண மையங்கள் உள்ளிட்டவைகளின் எண்ணிக்கையை அதிகரித்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் நேற்றிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. மேலும் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். மழையை எதிர்கொள்ள எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது மாநகராட்சி மேயர் பிரியா, ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின் மழை பாதிப்பு குறித்த புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கணேசபுர சுரங்கப்பாதையை தவிர மற்ற 21 சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்றும் கூறினார். மழையை எதிர்கொள்ள மாநகராட்சி சார்பில் 22,000 பணியாளர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். 1194 மோட்டார் பம்புகள், 158 சூப்பர் சக்கர் இயந்திரங்கள், 524 ஜெட் ரோடிங் இயந்திரங்களும் தயாராக உள்ளன. இது அக்டோபர் மாதத்தில் இருந்ததை விட அப்போ பெய்த மழையை விட இப்போ 21% இதை அதிகமாக்கி இருக்கின்றோம். அதுபோல அந்த அக்டோபர் மழை அனுபவத்தின் அடிப்படையில் கண்காணிப்பு அதிகாரிகள் அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் மோட்டார்களை மும்பை செய்திருக்கின்றோம். இதேபோன்று எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்திலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இந்நிலையில் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை பணிகளை அமைச்சர்கள் KN நேரு, நாசர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு சென்னையின் முக்கிய ஏரிகள் நிரம்பாமல் இருப்பதாக கூறினார். எனவே அடுத்த 2 நாட்களுக்கு பெய்யும் மழையை மக்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மழை வருது இதை தண்ணி எடு நீங்கள் இப்போ குடிநீர் குழாயெல்லாம் குடிநீர் ஏரிகளில் கொஞ்சம் பாதி அளவு தான் தண்ணி இருக்குது. மழை தேவை. இப்போ மழை குடிநீர் ஏரிகள்லாம் நிரம்ப வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஒரு 2 நாளைக்கு வர அசௌகரியங்களை பொதுமக்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட மாதம் முழுவதும் ஆண்டு முழுவதும் குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய வேண்டும் என எதிர்பார்த்து. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் உரம் வாங்க குவிந்த விவசாயிகளின் கூட்டம்தான் இது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக ஆட்சியில் நாள்தோறும் புதிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதால் மாற்று முகாமில் இருப்பவர்கள் கலக்கமடைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக ஆட்சியில் நாள்தோறும் புதிய திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதால் மாற்று முகாமில் இருந்தவர்கள் கலக்கமடைந்திருக்கிறார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். மக்கள் நம் பக்கம் மாற்று முகாம் கலக்கம் என்ற தலைப்புல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவுடைய தொண்டர்களுக்கு ஒரு மடலை எழுதியிருக்கிறார். மாதம் மும்மாறி பொழிந்ததா என்று அரண்மனை உப்பருகையில் நின்று வேடிக்கை பார்த்தபடி மந்திரிமார்களிடம் நிலவரம் கேட்கும் ஆட்சி அல்ல இது. அன்றாட மக்களின் தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை வகுத்து அவை முறையாக செயல்படுகிறதா என்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று கள ஆய்வு செய்து பணிகளை நிறைவேற்றிடும் ஜனநாயக மாண்பு மிக்கது நம் திராவிட மாடல் ஆட்சி என்று முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கோவையில் 5-6 தேதிகளில் அரசு பணி மற்றும் கள ஆய்வுகளை செய்த முதலமைச்சர் அதன் பின்னர் விருதுநகர் மாவட்டத்தில் 9 மற்றும் 10 தேதிகளில் கள ஆய்வுகளை மேற்கொண்டார். தென் மாவட்ட மண்ணுக்கு ஏறிய பாச உணர்வோடு மக்களின் பேரன்பை விருதுநகர் மாவட்டத்தின் பல பகுதியிலும் நேரில் கண்டதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கழகத்தின் மறுதிருவர் என்று நாம் அடிக்கடி குறிப்பிடும் விருதுநகரின் 2 மாவட்ட செயலாளர்களான KKS ராமச்சந்திரன் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்ததாகவும் ஒரு முறை தூத்துக்குடி மாவட்டத்தில் சென்ற போது அங்கு தீப்பெட்டி தொழிற்சாலைகளின் உரிமையாளர்களை அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களை சந்தித்து அவர்களின் தேவைகளை கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்றியது நம் திராவிட மாடல் அரசு என்று ஒவ்வொரு விருதுநகர் மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தெல்லாம் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல கள ஆய்வு பணிகளின் போது
கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலனுக்கான திட்டங்களில் பயனாளிகளின் எண்ணிக்கையும் பயனாளிகளிடம் அவை முறையாக சென்று சேர்வதை உறுதிப்படுத்திக் கொண்டு கூடுதல் விண்ணப்பங்கள் மற்றும் மக்களின் பிற தேவைகளை கவனித்து தகுதியுடையவற்றை விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கள ஆய்வுகள் குறித்தெல்லாம் இந்த கடிதத்தில் தொண்டர்களுக்கு அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கு அதிகமான தொகுதிகளில் வெற்றி என்கிற இலக்கை அடைவதற்கு சாதாரண உழைப்பு போதாது என்றும் சதிகளை முறியடிக்கக்கூடிய சளைக்காத உழைப்பு தேவை என்பதை விருதுநகர் உடன்பிறப்புகளிடம் எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த இதுதான் மக்கள் நம் பக்கம் இருப்பதாகவும் மாற்று முகாம் கலக்கத்தில் இருப்பதாகவும் முதலமைச்சர் இந்த தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். பாலன், திமுக அரசு நாள்தோறும் புதிய திட்டங்களை நிறைவேற்றி வருவதால் மாற்று முகாமில் இருப்பவர்கள் கலக்கமடைந்திருக்கிறார்கள். மக்கள் நம் பக்கம் மாற்று முகாம் கலக்கம் என்ற தலைப்பிட்டு தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.